Good morning, students. In this class, we will study about disease of groundnut, also called as peanut. Um, First and foremost, disease is crown rot or black mold caused by Aspergillus niger. It mainly infects the collar region of plant. Next one is yellow mold or afla rot caused by Aspergillus flavus. Next one is early Ticoli spot caused by Cercospora arachidicula. Late Ticoli spot Cercospora personata. Groundnut rust Puccinia arachidis. Stem and pod rot caused by Sclerotium rolfsi. Bud necrosis disease caused by tomato spotted wilt virus. Next alternaria leaf blight Alternaria arachidis. Next Anthracnose Polytrichum Dematium. Okay, va. So first of all, crown rot or black mold mainly it infect the seedling stage and also in high moisture. High moisture la namakku disease form agum. The fungus causes both seed and seedling rot and drastically reduces plant stand. So plant வந்து ஸ்டாண்ட் ஆகவே ஆகாது பிகாஸ் இட் இன்ஃபெக்ட் தி காலர் ரீஜியன்கிறதால கீழே விழுந்துடும். நமக்கு பிளான்ட் இருக்கவே இருக்காது இல்லையா. நமக்கு சீட்லிங் ஸ்டேஜில் இன்ஃபெக்ட் ஆகிட்டா plant எந்திரிக்காது. ஓகேவா. இன் மாய்ஸ்ட் சாயில் சீட்ஸ் மே பி அட்டாக்டு அண்ட் கில்டு டியூ டு ராட்டிங். சீட்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் சாயில். ஸோ பிளாக் சூட்டி கவர். ஸோ சூட்டி கவர்னால் மேலே ஒரு பிளாக் கலர் புகை மாதிரி புகை அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீட்ஸ் வந்து பிளாக் கலர் சூட்டி மோல்டாக இருக்கும். ஓகேவா. தி இன்ஃபெக்டட் ஏரியாஸ் ஆஃப் சீட்லிங்ஸ் ஆர் கவர்டு வித் பிளாக் ஃபங்கல் ஸ்போர்ஸ். ஸோ these are all the important symptoms of collar rot caused by Aspergillus niger. ஸோ சீட்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காலர் ரீஜன் என்ன ஆயிருக்கு, ராட்டிங் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ Aspergillus crown rot also infect the mature plants. ஸோ மெச்சூர் பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ணால் இட் வில் கிவ்ஸ் தி எல்லோ பேச்சஸ் ஆன் கிரவுண்ட்நட். சரியா. கிரவுண்ட்நட் பார்ட்ஸில் வந்து பாட் இஸ் எ எக்கனாமிக் பார்ட் ஆஃப் கிரவுண்ட்நட். இட் வில் ப்ரொடியூஸ் பிளாக் கலர் பேச்சஸ். ஸோ டெத் ஆஃப் பிளான்ட் பாருங்கள் ஃபுல்லாக வில்ட் ஆகிடுச்சு. சரியா. இட் வில் ப்ரொடியூஸ் தி வில்ட்டிங் அப்பியரன்ஸ். ஸோ yellow mold or afla rot caused by Aspergillus flavus. This is also due to high moisture in peanut. சரியா. peanut or groundnutல இருக்கிற மாய்ஸ்சர்னால வருது. சீட்ஸ் ஆர் கவர்டு வித் yellowish green ஸ்போர் மாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள yellowish green கலர் ஸ்போர் மாஸ் இருக்கும். சீட்ஸ் டிஸ்இன்டெகிரேட் இன் 4 to 8 days. ஸோ 4 to 8 days சீடு இருக்கிற அடையாளமே தெரியாமல் என்ன ஆகிடும், டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். ஓகேவா. இந்த எமர்ஜிங் சீட்லிங்ஸ் காட்டிலிடன்ஸ் ஆர் அட்டாக்ட் அண்ட் கவர்டு பை yellowish green ஸ்போர்ஸ் லீடிங் டு டெத். ஸோ நமக்கு வந்து சீட்ஸ் வந்து முளைக்கும் திறன் இல்லாததாக போயிடும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் யுவர் Aspergillus flavus. இட் வில் ப்ரொடியூஸ் வெசிக்கல். ஸோ வெசிக்கல் ஒன்று ஃபார்ம் பண்ணும். கொனோடியோஃபோர் ஃபார்ம் தி வெசிக்கல் இருந்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்போர்ஸ் செயின் ஆஃப் கொனோடியா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. இது வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் பிக்சர். மேனேஜ்மெண்ட் seed treatment with திரம் or capton. Rapid germination of seeds minimize the collar rot. ஸோ காலர் ராட்டுக்கு வந்து ரேபிட் ஜெர்மினேஷன் வந்து பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மினிமைஸ் பண்ணலாம். இயர்லி பிளான்டிங் டு அவாய்ட் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்செக்ட் ஆக்டிவிட்டி அண்ட் பிளான்ட் டாலரேட் வெரைட்டிஸ். J11 is a tolerate variety of groundnut. Supplement irrigation during drought to avoid the plant stress. Next harvest when a majority of pods are mature and in dry conditions. ஸோ ஹார்வெஸ்டிங் வந்து ட்ரை கண்டிஷனில் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் பாட்ஸ் இன் வென்டட் ட்ரக்ஸ். ஸோ வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற ட்ரக்ஸில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மாய்ஸ்சர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். தென் ஸ்டோர் சீட்ஸ் அட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பிலோ 70% ஸோ தட் தி சீட் மாய்ஸ்சர் வில் பி 7 to 9%. ஸோ 7 to 9% இருந்தால் மட்டும்தான் டிசீஸ் வராமல் இருக்கும். Next one is groundnut early leaf spot. So there are two types of leaf spot in groundnut, early and late. Early Ticoli spot infect the early stage of plant. Late Ticoli spot infect the later stage of plants. So Cercospora arachidicula is a causal organism. So it will infect the surface of the leaves and it will produce subcircular dark brown spots. And this typical symptom is yellow halo around these spots. ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்டுக்கு வெளிப்பக்கம் என்ன இருக்குன்னா yellow halo இருக்கும், ஒரு yellow கலர் ஒளிவட்டம் இருக்கும். ஓகேவா. தி ஸ்பாட்ஸ் ஆர் லைட் ஷேடட் ஆஃப் ப்ரௌன் ஆன் தி லோவர் சைட் ஆஃப் தி லீஃப்லெட். ஸோ லோவர் சைடில் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். yellow halo is seen around the brown spots. ஸோ திஸ் இஸ் ஒரு இயர்லி டிகாலி ஸ்பாட். ஸோ பிரைட் எல்லோ கலரில் இருக்கும். சரியா. அப்பர் சர்ஃபேஸில் டல் எல்லோ கலரில் லோவர் சர்ஃபேஸில் இருக்கும்.
ஸோ கிரவுண்ட் இயர்லி லீவ் ஸ்பாட் ஆல்சோ இன்ஃபெக்ட் தி ஸ்டெம் அண்ட் பாட். ஸோ ஸ்டெம் இன்ஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இட் வில் ப்ரொடியூஸ் ஓவல் டு எலாங்கேட் ஸ்பாட்ஸ் ஆர் ஆல்சோ சீன் ஆன் ஸ்டெம், petioles அண்ட் பெக்ஸ். சிவியர் டிசீஸ் அட்டாக் லீட்ஸ் டு செட்டிங் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ரிசல்ட்டிங் இன் ப்ரீமெச்சூர் ஏஜிங். ஸோ நமக்கு ஏஜ் ஆன மாதிரி இருக்கும், பட் வந்து பாட் இருக்காது. ஓகேவா. மேனேஜ்மெண்ட், குட் வீட் கண்ட்ரோல் இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் க்ரோயிங் மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் கல்டிவர்ஸ் லைக் ஏஎல்ஆர் மீன்ஸ் ஆலியார் 1 and 3, BRI விருதாச்சலம் groundnut 5, GN means groundnut. Foliar spray with chlorothalonil 2 gram per liter of water. Binomial sprays result in excellent control of flea spot but likely to stimulate production of tolerant strains of fungi. So நமக்கு வந்து binomial நல்ல ரிசல்ட் தந்தாலும் it will induce the production of tolerant variety of fungi. ஸோ ஃபஞ்சையில் வந்து டாலரன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் அந்த பினோமில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்காது. அதனால் பினோமிலை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் groundnut latica, Phaseropsis personata or Cercospora personata. Late leaf spot are nearly circular and darker than yearly leaf spot. ஸோ இயர்லி லீவ் ஸ்பாட்டோட டார்க்காக இருக்கும். இங்கே டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருக்காங்க. ELS மீன்ஸ் இயர்லி லீவ் ஸ்பாட், எல்லோ ஹேலோவோட இருக்குது. LLS மீன்ஸ் லேட் லீவ் ஸ்பாட். இங்கே வந்து பாருங்கள் எந்த ஒரு எல்லோ ஹேலோவும் இல்லை. லேட் லீவ் ஸ்பாட் கேன் பி டிஸ்டிங்யூஸ்டு ஃப்ரம் தோஸ் ஆஃப் இயர்லி லீவ் ஸ்பாட்ஸ் வித் டார்க். லேட் லீவ் ஸ்பாட்ஸ் ஆர் டார்க் வித் நோ ஆர் லைட் எல்லோ ஹேலோ. ஸோ இதில் வந்து எல்லோ ஹேலோவே இருக்காது. அப்படி இல்லைன்னா லைட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா. இதுவே இயர்லிட்டிக்கான நல்ல டார்க் பிரைட் எல்லோ ஹேலோ இருக்கும். ஸோ தி லேட் லீவ் ஸ்பாட்ஸ் ஆன் தி லோவர் லீஃப்லெட் சர்ஃபேஸ் ஆர் ரஃப் இன் அப்பியரன்ஸ். ஸோ ரஃப்பாக இருக்கும், பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் தி பிளாக் கலர் ஃப்ரூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் லோவர் சர்ஃபேஸ். சரியா. இதுவே நமக்கு வந்து கிரவுண்ட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். So severe disease attack leads to shedding of leaflets and premature aging of crop. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நமக்கு வந்து ஸ்டெம்மில் எலாங்கேட்டட் ஸ்பாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தி கம்பேரிசன் ஆஃப் இயர்லி அண்ட் லேட் டிக்கா லீவ் ஸ்பாட் ஆஃப் கிரவுண்ட்நட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜ் ஆஃப் அக்கரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். லேட் டிக்காவில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லேட் இன்ஃபெக்ஷன். ஷேப் ஆஃப் ஸ்பாட். ஸோ ஸ்பாட்டோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இயர்லி லீவ் ஸ்பாட்டில் சர்க்குலர் டு இர்ரெகுலர், லேட்டில் யூஸ்வலி சர்க்குலர். Leaf surface on which most spores are produced and their arrangement. இது பார்த்தீங்கன்னா upper surface and random arrangement in early leaf spot, lower surface and in concentric rings in late leaf spot. ஓகேவா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் தி ஸ்பாட் ஆன் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். இயர்லி லீவ் ஸ்பாட்டில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், லேட்டில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இன்னும் என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் ஸ்பாட் ஆன் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸோ லைட் ப்ரௌன் டு பிளாக் டெண்டிங் டுவர்ட்ஸ் தி ப்ரௌன் with some yellow halo in upper surface இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி லீவ் ஸ்பாட். லேட் லீவ் ஸ்பாட்டில் ப்ரௌன் டு பிளாக் டெண்டிங் டுவர்ட்ஸ் பிளாக். அதில் வந்து எல்லோ ஹேலோ ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா. தேர் இஸ் நோ எல்லோ ஹேலோ. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இஸ் மைக்கோஸ்பெரில்லா அராக்ரிகோலா. இன் லேட் லீவ் ஸ்பாட் மைக்கோஸ்பெரில்லா பெர்கேலி. இயர்லி லீவ் ஸ்பாட்டில் மைசிலியம் ப்ரெசென்ட் வித்தவுட் ஹேஸ்டோரியா. சரியா. இன்டர்செல்லுலார் அண்ட் வித்தவுட் ஹேஸ்டோரியா. லேட் டிக்கானா இன்டர்செல்லுலார் வித் ஹேஸ்டோரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கொனிடியா இஸ் எ சப்ஹயாலின், slightly olivaceous, often curved, 3 to 12 septate, lengthier one in early leaf spot. In the case of late leaf spot, it will produce hyaline, olive green, short, straight and 3 to 4 septate. ஓகேவா. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். செர்கோஸ்போரா அராக்ரிகோலா இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்குது. 3 to 12 செப்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. இதுவே செர்கோஸ்போரா பெர்சனேட்டனா ஷார்ட்டர் ஒன் 3 to 4 செப்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ மேனேஜ்மெண்ட், கலெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் தி இன்ஃபெக்டட் கிராப் டெப்ரிஸ், ஃபாலோ சீரியல் கிரவுண்ட்நட் கிராப் ரொட்டேஷன். ஸோ சீரியல் கிரவுண்ட்நட் கிராப் ரொட்டேஷனை மெயின்டைன் பண்ணணும். ஸ்ப்ரே கார்பன் டெசிம் at 1 gram per liter of water or chlorothalonil 2 gram per liter of water. Grow moderately resistant cultivars like ALR 1-3 and Virudachalam groundnut 5. ஓகேவா. ஸோ ஸ்ப்ரேயிங் கேலட்ரோஃபிஸ் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், தட் இஸ் plant based பயோபெஸ்டிசைட் 10% அப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட்நட் ரஸ்ட். ஸோ ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மெயின்லி இன்ஃபெக்ட் தி லோவர் சர்ஃபேஸ். Puccinia araclis is a causal organism. Orange colored pustules appear on lower surface of the leaflets and it will transformed into dark reddish brown spores. ஸோ ரெட்டிஷ் ப்ரௌன் ஸ்போர்ஸாக மாறுச்சுன்னா என்ன அர்த்தம்? டீலியோஸ்போரா மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஆரஞ்சு கலர்டு பஸ்டியூல்ஸ் ரப்சர் டு ரிலீஸ் மாஸ் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் ஸ்போர்ஸ்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லேட்டர் பஸ்டியூல்ஸ் மே அப்பியர் ஆன் தி அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப்லெட்ஸ். ஸோ இன் சிவியர் கேசஸில் நமக்கு அப்பர் சர்ஃபேஸ்லையும் அந்த டிசீஸ் தெரியும். ஓகேவா. ஸோ பஸ்டியூல்ஸ் ஆல்சோ சீன் ஆன் ஏரியல் பிளான்ட் பார்ட்ஸ் எக்ஸப்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர் தவிர எல்லா பிளான்ட் பார்ட்ஸ்லையுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம லீஃபில் பார்த்துருக்கோம், இன்னும் ஸ்டெம்மில் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா. தி பஸ்டியூல்ஸ் ஆன் தி ஸ்டெம் ஆர் எலாங்கேட் அண்டு எலிவேட்டட். ஸோ இதில் பாருங்க எப்படி பஸ்டியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. இட் வில் ரப்சர் தி ஸ்டெம் அண்ட் ரெடியூஸ் தி ஈல்டு. ஸோ ஈல்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். So this is your iridospores of Puccinia arachidis. So Puccinia always produce single or unicellular iridospore and bicelled teleospore. So teleospore வந்து bicelled-ஆ இருக்கும். groundnut rusticia autoecious rust. So single plant-ஏ போதும். ஓகேவா. it will complete their life cycle in single plant. ஓகேவா. So management, removal of volunteer groundnut plants from field, adopt cereal groundnut crop rotation, then adjusting the sowing time to avoid the most conductive environmental stage. So environmental stage வந்து நமக்கு ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து ரஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஜில் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், சோயிங் டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரேயிங் ஆஃப் ட்ரைடிமாஃப் அட் 1.0 ml per liter ஆர் குளோரோதலானில் 2 gram per liter ஸ்ப்ரே பண்ணலாம். க்ரோ ரெசிஸ்டன்ட் கல்டிவர்ஸ் லைக் ஆலியார் 1, 2 அண்ட் விருதாச்சலம் கிரவுண்ட்நட் 5. ஸோ தி ரஸ்ட் ஆல்வேஸ் கம்பைன்டு வித் லேட் டிகாலி ஸ்பாட். ஸோ லேட் டிகாலி ஸ்பாட்டும் ரஸ்ட்டும் கம்பைண்டாக தான் வரும். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட் டிகாலி ஸ்பாட்டும் ரஸ்ட்டும் கம்பைண்டாக இருக்கும். ஸோ அந்த சிம்டம் தான் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபார் தி கம்பைன்ட் இன்ஃபெக்ஷன், ஸோ நமக்கு வந்து லேட் டிகாலி ஸ்பாட்டும் ரஸ்ட்டும் கம்பைண்டாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்ப்ரே பண்ணலாம். கேலட்ரோஃபிஸ் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் 10% ஆர் கார்பன்டசிம் 0.1% ப்ளஸ் ட்ரைடிமாஃப் 0.1% ஆர் கார்பன்டசிம் 0.05% plus mancozeb 0.2% or chlorothalonil 0.2%. spray is found effective. grow resistant varieties Aliar 1, 3 and விருதாச்சலம் groundnut 5. சரியா. ஸோ திரும்பி ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரவுண்ட்நட்டில் ALR 1, 3 and விருதாச்சலம் 5. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெம் அண்ட் பாட் ராட் ஆஃப் கிரவுண்ட்நட் காஸ்ட் பை ஸ்க்ளிரோசியம் ரோல்சி. தி ஃபங்கஸ் அட்டாக்ஸ் all the parts of plant but stem infection is most common and destructive. So stem infect பண்ணிடுச்சுன்னா it does not transfer the nutrients from root to leaf. So it is destructive stage of ஸ்டெம் அண்டு பாட் ராட். ஓகேவா. ஸோ ஸ்டெம் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுனாவே நமக்கு அங்கே வேலையே கிடையாது, பாடும் ஃபார்ம் ஆகாது, லீஃபும் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா. ஸோ நமக்கு இந்த ஸ்க்ளிரோசியம் அப்படின்னு வந்துட்டாவே ஓகே. உங்களுக்கு வந்து எங்கே நமக்கு டிசீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலர் ரீஜியன் ஆஃப் தி ஸ்டெம். இட் வில் ப்ரொடியூஸ் ஒயிட் கலர் மைசிலியல் க்ரோத். சரியா. ஸ்க்ளிரோசியம் கண்டிப்பாக ஒயிட் கலர் மைசிலியல் க்ரோத்தை எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முடைய காலர் ரீஜியனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா. ஸோ எல்லோயிங் அண்ட் வில்ட்டிங் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸோ செகண்டரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோயிங் அண்ட் வில்ட்டிங் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸோ ஒயிட் ஃபங்கஸ் க்ரோத் டெவலப்ஸ் அட் ஆர் நியர் தி சாயில் அரவுண்ட் தி அஃபெக்டட் ஸ்டெம். ஸோ திஸ் ஒன் இஸ் ரிட்டார்ட்மெண்ட் ஆஃப் பாட் டெவலப்மெண்ட். ஸோ பாட் டெவலப்மெண்ட் இல்லாமல் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபங்கல் க்ரோத்தாக இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆஃப் பெக்ஸ், parts and roots occur either independently or together with stem infection. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வர் டிப்பிக்கல் சிம்டம் ஆஃப் ஸ்டெம் எண்ட் ராட். ஸோ இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் மைசிலியல் க்ரோத் இருக்குது, அதில் முத்தாக என்ன இருக்குன்னு பாருங்கள் ஸ்க்ளிரோசியம். ஸ்க்ளிரோசியம் இஸ் ஏ ரெஸ்டிங் பாடி ஆஃப் ஸ்க்ளிரோசியம் ரோல்சி. சரியா. ஸோ பிரைமரி இனாக்குலம் என்னப்போ நமக்கு ஸ்க்ளிரோசியம். செகண்டரி இனாக்குலம் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு ஸ்ப்ரெட் த்ரூ ஏர்போன் கோனிடியா. ஸோ திஸ் ஒன் இஸ் mycelium of Sclerotium rollsi. ஸோ ஸ்டெம் அண்ட் பாட் ராட்டில் வந்து இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இஃப் இட் இன்ஃபெக்ட் தி மெச்சூர் பிளான்ட் ஆர் மெச்சூர் பார்ட்ஸ் மீன்ஸ் இட் ப்ரொடியூஸ் தி ப்ளூ கலர் நட்ஸ். ஸோ நட்டு வந்து ப்ளூ கலரில் மாறிடும் பிகாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இதில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதால நட்ஸ் வந்து என்னவோ மாறிடும், ப்ளூ கலரில் மாறிடும் உள்ளே இருக்கிற நட்ஸ். ஓகேவா. ஒரு 0.5 உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசன் ஆஃப் ப்ளூ டேமேஜ் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். மேனேஜ்மெண்ட், கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் லைக் டீப் ப்ளவிங், சானிடேஷன் எக்ஸெட்ரா. தென் கண்ட்ரோல் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் சாயில் சோலரைசேஷன். ஸோ மாய்ஸ்சர் வந்து ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. அண்ட் சாயில் சோலரைசேஷன். ஸோ சாயிலை வந்து சோலரைஸ் பண்ணலாம். கிராப் ரொட்டேஷன் வித் காட்டன், வீட், ஆனியன் அண்ட் கார்லிக் இதெல்லாம் வந்து கிராப் ரொட்டேஷனாக யூஸ் பண்ணலாம். சீட் ட்ரீட்மெண்ட் வித் ரைசோலெக்ஸ் ஆர் கேப்டான் அட் 4 gram per kg ஆஃப் சீட்ஸ்.
So next one is bud necrosis disease or stem necrosis of groundnut, one of the important viral disease in groundnut caused by tomato spotted wilt virus. சரியா? ஸோ காசல் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா tomato spotted wilt virus. டிசீஸ் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா peanut. So primary symptoms, it will produce the it infect the young leaflets and produce the chlorotic spots on leaves. So leavesல பார்த்தீங்கன்னா chlorotic spots இருக்கும். And also produce the streaks or rings. So ring or streaks produce பண்ணும். Later the chlorotic spots and necrotic rings spread on all the leaflets of plants. ஸோ எல்லா லீஃப்லெட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்பாட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பட் நெக்ரோசிஸ் எதுக்குன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் பட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் அஃபெக்டட் வென் டெம்பரேச்சர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹை. ஸோ எப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அப்போ வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட் மட்டும் என்ன ஆகும்னா கருக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பட் நெக்ரோசிஸ். ஓகேவா? ஸோ செகண்டரி சிம்டம்ஸ், லீஃப்லெட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் ஆக்சிலரி சூட்ஸ். So a wide range of symptoms including reduced size, distortion of lamina and mosaic and general chlorosis. So general chlorosis irukum. So this one is typical symptom of bud necrosis of groundnut, and it also produces the shoestring disease. Shoestring symptom. So shoestring na ungalku theriyum illaya, it transform like a வெயின். ஸோ வெயின் மாதிரியே நமக்கு மாறிடும். வெயினோட வெயினாக மாறிட்டு நமக்கு லீஃபே இருக்காது, லீஃப் லேமினாவே இருக்காது. ஓகேவா? ஸோ பீனட் லீவ்ஸ் வித் கான்சன்ட்ரேட் ரிங்ஸ் காஸ்ட் பை TSWV. ஸோ டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி சிம்டம்ஸ் ரிசல்ட்ஸ் தி ஸ்டண்டிங் ஆஃப் பிளான்ஸ் and any seeds produced by yearly infected plants are small, shriveled and with spots. ஸோ இன்ஃபெக்டட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ரிவல் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதாவது சுருங்கிரும். அதை வந்து நமக்கு பார்க்குறதுக்கு இது டிடெக்ட் தி எக்கனாமிக் வேல்யூ. ஓகே, இட் ரெடியூஸ் தி எக்கனாமிக் வேல்யூ. ஸோ காசல் ஏஜென்ட் டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ். It is transmitted by thrips like Thrips tabasi, Franklinella sicily, Cryptothrips dorsalis, etc. இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் டாலரண்ட் வெரைட்டிஸ். ICGS, ஐசி மீன்ஸ் நமக்கு ICR இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ICGS 44 இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதை படித்து பாருங்கள். தென் இயர்லி சோயிங் 15 ஜூன் டு 15 ஜூலை. இதில் வந்து நம்ம நட்டோம்னா நமக்கு வந்து பட் நெக்ரோசிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அண்ட் மெயின்டைன் ஹை பிளான்ட் டென்சிட்டி, அடாப்ட் 15 to 15 சென்டிமீட்டர் ஸ்பேசிங். சரியா? ஸோ மேனேஜ்மெண்ட் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்பிங் வித் சீரியல்ஸ் லைக் பியல் மில்லட் வில் ரெஸ்ட்ரிக்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி வைரஸ். ஸோ வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத இந்த பியல் மில்லட் தடுக்கும். அவாய்ட் கிரவுண்ட்நட் கல்டிவேஷன் adjacent to the crops or susceptible to bud necrosis. ஸோ பக்கத்தில் இருக்க ஃபார்மர் வந்து நமக்கு சசப்டபிள் கிராப்பை வந்து போட்டிருந்தாருன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்ப்ரே மோனோக்ரோட்டோபஸ் 500 ml per hectare 30 days after sowing. ஸோ மோனோக்ரோட்டோபஸ் ஸ்ப்ரே பண்ணலாம் வித் AVP மீன்ஸ் ஆன்டிவைரல் பிரின்சிபல் ஃப்ரம் சொர்க்கம் ஆர் கோகனட். சரியா? 10% ஸ்ப்ரே பண்ணலாம் 10 and 20 days ஆஃப்டர் sowing. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டர்னேரியா லீஃப் பிளைட். ஸோ தேர் ஆர் செவரல் லீஃப் பிளைட்ஸ் இன் கிரவுண்ட்நட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம், மேன்கோசெப் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? பட் நீங்கள் வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஆல்டர்னேரியா லீஃப் பிளைட் பார்த்தீங்கன்னா காசல் பை ஆல்டர்னேரியா அரக்கிடிஸ். இட் வில் ப்ரொடியூஸ் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ். சரியா? அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியல, பட் வந்து ரியலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ பெப்பர் ஸ்பாட், இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்மால் பெப்பர் லைக் பிளாக் ஸ்பாட்ஸ் and it will produce burning effect. ஸோ burning effect ப்ரொடியூஸ் பண்ணும். அதுலேயும் பாருங்கள் பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லெப்டோ ஸ்பெருலினா கிராசியஸா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆந்த்ரக்னோஸ் கொல்ட்ரிகம் டிமேட்டியம் மெயின்லி இன்ஃபெக்ட் தி டிப் ஆஃப் தி லீஃப். ஸோ டிப் ஆஃப் தி லீஃப்லேருந்து அப்படியே உள் பக்கமாக கருகிட்டே போகும். இட் வில் ப்ரொடியூஸ் தி குளோராட்டிக் லீசன்ஸ். சரியா? அரவுண்ட் தி ஸ்பாட். ஸோ ஸ்பாட்டை சுற்றி குளோராட்டிக் லீசன் இருக்கும். அண்ட் இட் வில் கிவ்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபார்ம் தி லீஃப் இன் டு பேப்பர் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ பேப்பர் மாதிரி நமக்கு வந்து ரொம்ப மெலிசாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிலோஸ்டிக்டா லீஃப் ஸ்பாட், ஃபிலோஸ்டிக்டா அரக்கிடிஸ் ஹைப்போஜியா. இட் வில் ஆல்சோ கிவ்ஸ் தி பர்னிங் எஃபெக்ட். ஸோ நமக்கு வந்து லீஃப் எரிஞ்சால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது, அது பார்த்துக்கோ. டார்க் மார்ஜின் வித் லைட் சென்டர். So next one is Myriothysium leaf blight, Myriothysium roridum. And next one is Pestaloseapsis leaf blight, Pestaloseapsis arachidis. So these are all the leaf spot minor disease of groundnut. So நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இயர்லிட்டிகா, லேட்டிகா, நெக்ஸ்ட்டு காலர் ராட். இது மூணு நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து பட் நெக்ரோசிஸ் வைரஸ்.
பட் நெக்ரோசிஸ் டிசீஸ் காஸ்டு பை டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ். சரியா, டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த்ரிப்ஸ் டெபாசி ஆர் த்ரிப்ஸ், காமனாக வந்து த்ரிப்ஸ் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் கிரவுண்ட்நட் இஸ் ஆலியார் 1, ஆலியார் 3 அண்டு விருதாச்சலம் கிரவுண்ட்நட் 5. சரியா, அது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கிரவுண்ட்நட்டை ஈஸியாக படிச்சிடலாம். தேங்க்யூ.